தாய்ப்பால மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்தா எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல காமிக்கிறேன். ஒரு சொட்டு தாய்ப்பால மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற வட்ட வட்டமான பபிள்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா? இதுதான் தாய்ப்பாலோட கொழுப்பு குமிழ்கள். இந்த பபிள்ஸின் மையப்பகுதியில தான் DHA மற்றும் ARA போன்ற அத்தியாவசிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிக அதிக அளவுல இருக்கு. பொதுவா மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பால் ஆனது. இந்த பபுள்ஸ்ல இருக்க DHA தான் குழந்தையோட மூளை செல்களை அதிவேகமா இணைச்சு மூளை வளர்ச்சி, நினைவாற்றல் மற்றும் கூர்மையான பார்வைத்திறனை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களான வைட்டமின் A, D, E மற்றும் K. இந்த வைட்டமின்கள்லாம் தண்ணீர்ல கரையாது, கொழுப்பில் மட்டும்தான் கரையும். இந்த பபுள்ஸ் ஒரு கடத்தி போல செயல்பட்டு இந்த முக்கிய வைட்டமின்களை தங்களுக்குள்ள பாதுகாப்பாக வைத்து குழந்தையின் உடலுக்குள்ள கொண்டு சேர்த்து எலும்பு வளர்ச்சிக்கும் இரத்த உறைதலுக்கும் தோல் ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்குது. ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்க தொடங்கும் போது வரும் பால் நீர்த்த திரவம் போல இருக்கும். இதுல வட்ட வடிவ குமிழ்கள் மிக குறைவாகவும் தனித்தனியாகவும் இருக்கும். இதுல 80% மேல தண்ணீர் மற்றும் லாக்டோஸும் இருக்கும். இது எதுக்குன்னா குழந்தையோட தாகத்தை உடனடியா தணிக்க இயற்கை நமக்கு உருவாக்கியிருக்கு. இது குழந்தையின் உடலை வறட்சி அடையாம பாதுகாக்கும். குழந்தை தொடர்ந்து 5 முதல் 10 நிமிடங்கள் குடித்த பிறகு வரும் பால்ல கோடிக்கணக்கான கொழுப்பு குமிழ்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாகவும் பால் பார்ப்பதற்கே அடர்த்தியாகவும் இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்த பாலை விட இந்த பால்ல 2 முதல் 3 மடங்கு அதிகமான கொழுப்பு மற்றும் கலோரிகள் இருக்கு. இதுதான் குழந்தையின் பசியை முழுமையாக தீர்த்து குழந்தையின் ஆரோக்கியமான உடல் எடையை அதிகரிப்பதற்கு முக்கியமா காரணமா இருக்கு. அழகு குறைந்து விடும்ன்ற பயம், ஆபீஸ் போக நேரமில்லைன்ற அவசரம், இப்படி சில காரணங்களுக்காக இன்னைக்கும் பல தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை நிறுத்திட்டு மாட்டுப்பாலையோ அல்லது ஃபார்முலா பாலையோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைகளுக்கு மறுப்பது வெறும் பால் இல்ல, இயற்கை அவங்களுக்கு கொடுத்த உயிர் கவசம். இன்னமும் நிறைய பேர் சொல்ற வாதம் என்னன்னா, எங்க அம்மா எனக்கு மாட்டுப்பால் தான் கொடுத்தாங்க, நான் இன்னும் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் கொடுத்த மாட்டுப்பால் முற்றிலும் இயற்கையானது. மாடுகளுக்கு எந்தவித ரசாயன ஊசிகளோ செயற்கையான தீவனங்களோ கொடுக்கப்படல. ஆனா இன்று பல்வேறு கலப்படங்களும் மாடுகளுக்கு போடப்படும் ஹார்மோன் ஊசிகளின் தாக்கமும் இருப்பதால இன்றைய குழந்தைகளுக்கு அது இன்னும் ஆபத்தானது. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் மக்கள்கிட்ட சொல்ல வரேன். அது என்னன்னா, நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற அரிசியிலிருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கலப்படமாகி போச்சு. கலப்படம் இல்லாத உணவை நம்ம குழந்தைங்களுக்கு தேடி தேடி அலைஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்தில் எந்த கலப்படமும் இல்லாதது 100% தூய்மையான ஒரே ஒரு உணவு உலகத்தில் இருக்குன்னா அது தாய் கொடுக்குற தாய்ப்பால் மட்டும்தான். அட்லீஸ்ட் அதை ஒரு வயசு வரைக்காவது எந்த கலப்படமும் இல்லாத அந்த அமிர்தத்தை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வரேன். மாட்டுப்பால் கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாதுன்னு இன்னமும் நம்புறவங்களுக்கு மைக்ரோஸ்கோப் வழியா தாய்ப்பால் வர்சஸ் மாட்டுப்பால் கம்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். யாரெல்லாம் ஆவலா இருக்கீங்களோ கமெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க.